என்னங்க கையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? கையெடுங்க. இத பாருங்க, எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவர் டேலண்ட், ஓவர் பிரில்லியன்சி, ஓவர் பர்சனாலிட்டி எல்லாமே நான் தாங்க. எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்குங்க. யூ நோ வாட் இஸ் குவாலிஃபிகேஷன்? தமிழ்ல அது தகுதின்றாங்க சொல்லுவாங்க. பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்பங்க எனக்கு இவ்வளவு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. எனக்கு வரப்போற வைஃப் வந்து ஏன் ஈக்குவல் ரேஞ்சில் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 30-40% இருந்தா லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணலாம் பாருங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க. அதுக்கு தான் இப்போ நான் உங்களை சின்ன டெஸ்ட் பண்ண போறேங்க. நான் ஒரு 2-3 கேள்வி கேட்பேங்க. அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்றீங்கன்றதை வச்சு நான் மார்க் போட்டுக்கிறேங்க. எனக்கு கேட்டுங்களா? சரி, கேளுங்க. முத கேள்விங்க. கல்யாணத்துல தாலி கட்டும் போது 3 முடிச்சு போடுறாங்க, அது உங்களுக்கு தெரியும். அது ஏங்க 2 முடிச்சு போடலாம்ல, இல்லைன்னா 4 முடிச்சு போடலாம்ல? பர்டிகுலரா எதுக்கு 3 முடிச்சு போடுறாங்க? வாட் இஸ் த ரீசன்? நல்ல நிதானமா யோசிச்சு சொல்லுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? ஒரு பொண்ணு பிறந்த வீட்டு சொந்தம் மறந்துடக்கூடாதுன்னு முத முடிச்சு, புகுந்த வீட்டு சொந்தம் மறந்துடக்கூடாதுன்னு 2வது முடிச்சு, புதுசா வரப்போற சொந்தத்தை மனசுல வச்சுக்கிறதுக்கு 3வது முடிச்சு. அதுக்கு தாங்க 3 முடிச்சு போடுறாங்க. இந்த 3 உறவும் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு தாலியை பத்தி தெரியாத இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். அது ஏன் தெரியுங்களா தாலியை நெஞ்சுக்கு நேரா கட்டுறாங்க? அந்த 3 உறவும் ஒரு பொண்ணோட நெஞ்சுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக தாங்க. இதெல்லாம் யார் சொன்னா உங்களுக்கு? என் பாட்டி தாங்க சொல்லி கொடுத்தாங்க. சரி, கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா போச்சு, சொல்லிட்டீங்க. வேற ஒரு கொஸ்டின் கேக்குறேன். அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்குறதுன்னு சொல்றாங்கல்ல, அம்மிங்கிறது தெரியும், அது ரொம்ப யூஸ்வலான விஷயம். அருந்ததி பாக்குறதுன்னு சொல்றாங்களே, அது என்ன? எனக்கு தெரியுது, ரொம்ப ரிஸ்கான கேள்வின்னு. நல்ல டைம் எடுத்து சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸிங்க. அருந்ததின்னு ஒரு கற்பகரிசி நட்சத்திரமா இருக்காங்க. புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்களை கும்பிட்டு வாழ்க்கை தொடங்கினா குடும்பத்துக்கு நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுவே சயின்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா அருந்ததி 2 நட்சத்திரங்க. ஆனா கண்ணால பார்த்தா ஒண்ணுதான் தெரியும். அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டி 2 பேரா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒன்னாதான் இருக்கணும். அதுக்கு தாங்க அருந்ததி நட்சத்திரம் பாக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கதைலாம் யாருக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? அதே பாட்டு தாங்க சின்ன வயசுல இந்த கதையை சொல்லி கொடுத்தாங்க. என்னங்க பாட்டி இது? பாட்டிக்கு நான் கிராமரை மீறிட்டு இருக்காங்க. பாட்டினா ஒரு வடை சுட்ட கதை, வடை திருட்டின கதை அப்படிதான் சொல்லி கொடுக்கணும். எங்க பாட்டி எல்லாம் எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத கதையை சொல்லி உங்க பாட்டி